தேர்தலுக்கு முந்தின காலகட்டம் வரைக்கும் விடிய 2 வாசலும் திறந்து வச்சுட்டு கூட்டணி பேசுகிற கட்சிகள் தான் எல்லாமே. அப்படி ஒன்றும் கொள்கை கோட்பாடு எல்லாம் எலெக்ஷன்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தேமுதிகலாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 தரப்புலையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பாமகவும் 2 தரப்பும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதில்ல? எது உங்களுக்கு செட் ஆகுதோ, இன்னும் நேற்றுன்னு சீட்டு 8 அவங்க 10 அவங்க 15 அப்படி ஏறிக்கிட்டே இருக்கும். இருந்தால்தான் டக்குன்னு அந்த பக்கம் கொள்கை எங்கன்னா பார்த்துருக்காங்களா? அப்புறம் காங்கிரஸ் மட்டும் கொள்கையை பார்த்து வாங்க கூடவே நான் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்துத்துவா உள்ளே போந்துருன்னு சொன்னீங்க. இந்துத்துவா உள்ளே போந்துருன்னு சொன்னதில் இந்துத்துவா கூட நீங்கள் எவ்வளோ கை கோத்துட்ருக்குன்னு காங்கிரஸுக்கு தெரியாத உண்மையிலேயே? கடந்த தேர்தலில் ஏன் வடக்க சொதப்புனுச்சு? சனாதனத்தை இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன? அவன் பிள்ளையும் அவங்க கூட கூட்டணி இருக்கக்கூடிய வீசிக்காவும் யார் சொல்லி அது நடந்தது? சனாதானம் நீங்கள் பேசி ஒரு எதிர்ப்பு விஷயம் வடக்கு எவ்வளோ காங்கிரஸுக்கு சிக்கலாச்சு, எவ்வளோ எதிர்கொண்டது. அங்கே தமிழ்நாடு மாதிரி இல்லை, தென்னகம் மாதிரி வடக்கு கிடையாது. அது முழுக்க ஒரு முறை ஜெய் ஸ்ரீராம் ஒத்த கோஷத்து கீழே இருக்குது. இது தெரிஞ்சே நீங்கள் இதெல்லாம் பெரிய சிக்கலுக்கு உண்டாகிற மாதிரி பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் காங்கிரஸ் நல்லா வரணும்னு பார்க்குறீங்களா, கூட இருந்தே நீங்கள் குழி வெட்டுன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் நினைக்குமா இல்லையா? நினைச்சது எனக்கு தெரிஞ்சு பல தலைவர்கள் சொன்னாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? ஆக எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளே தான் இருக்கும், எதிர்கொண்டே ஆகணும். நீ எல்லா கட்சிக்குள்ளேயும் சிலிமிஷம் பண்ணுறதுக்கு டீம் இறக்கி விட்டு நீங்கள் மட்டும் நிம்மதியாக படுத்து தூங்கலான்னா இயற்கை விட்டுடுமா? பிறருக்குன்னா முற்பகல் செய்யின் பிற்பகல்